students, இந்த வீடியோல bending moment and shear force diagram strength of material subject ஓட continuation தான் பார்க்க போறோம். So already நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். Cantilever beam with a point load and cantilever beam with a UVL. So அந்த வீடியோ போடும்போதே நம்ம இந்த shear force diagram and bending moment diagram ஓட ஷேப் எப்படி இருக்கும் அப்படிங்கறதை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். So அதோட கண்டினியூஷன் தான் இது. So அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டினியூஷன்ங்கிறனால கொஞ்சம் பெட்டராகவே புரியும். ஸோ நமக்கு இந்த டேபிள் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிருவோம் வேல்யூ, பட் அந்த ஷேப் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. ஏன்னா அந்த டைகிராமுக்கு தான் மார்க் அப்படிங்கிறனால. ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், ஒரு கேண்டிலிவர் பீம் எடுக்க போறோம். ஸோ ஒரு கேண்டிலிவர் பீமுக்கு ஒரு UVL யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட் ஆக்ட் ஆகுது. யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட். ஸோ இந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறது W இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கலாம். The length of the beam is L. The length of the beam is L. The value is W. Maximum value W. ஸோ இப்போ நம்ம at any point X. ஸோ நம்ம கண்டுபிடிக்க போறது என்ன அப்படின்னா at any point X bending moment and shear force diagram. ஸோ நான் இந்த பாயிண்ட்டை Xன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் X. அப்போ எனக்கு இந்த இடத்துல shear force வேணும். இந்த இடத்துல shear force இல்லை. இப்போ இந்த இடத்துல நான் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும் போது இதுதான் என்னோட W. ஸோ இது என்னோட எக்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். இது என்னோட டிஸ்டன்ஸ் எக்ஸ். ஸோ டோட்டல் W, அதாவது இது 5 மீட்டர் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். சாக்லேட்டாக எடுத்துப்போமே ஈஸியாக புரியுறதுக்காக. ஸோ 5 சாக்லேட் வாங்குறதுக்கு நான் 50 ரூபா கொடுத்துருக்குறேன் அப்படின்னா 2 சாக்லேட்டுக்கு எவ்வளவு? அதே 50 ரூபா நான் கொடுக்க போறது இல்லை. ஏன்னா இது யூனிஃபார்ம்லி வேரியிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட்னா ஈக்குவலா பிரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். பட் இது போக போக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ யூனிஃபார்ம்லி வேரி. ஸோ நம்பர் ஆஃப் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக எனக்கு அதுவுமே லோட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யூனிஃபார்ம் லோட் W per யூனிட் லென்த். ஸோ ஃபர்ஸ்ட் 1 மீட்டருக்கு என்ன லென்த்தோ அடுத்த 1 மீட்டருக்கு அதே லென்த் தான் இருந்துச்சு. நம்ம அதுதான் சால்வ் பண்ணோம். பட் இங்க அடுத்த 1 மீட்டருக்கு லென்த்தோட அந்த 1 மீட்டர் லென்த்துக்கு லோடோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். போக போக இன்க்ரீஸ் ஆகும் ப்ரொபோர்ஷனலா. இப்போ எனக்கு இந்த இடம் வரைக்கும் இப்போ அந்த 5 மீட்டருக்கு கரெக்டா. ஸோ அப்போ 5 சாக்லேட் 50 ரூபாங்கும் போது 2 சாக்லேட்டுக்கு 20 ரூபா கொடுத்துருப்போம். அதே மாதிரி நான் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இவ்வளோதான் என்னோட லோடு தட் இஸ் கோனா கான்ட்ரிபியூட். ஸோ இந்த லோடு மட்டும்தான் எனக்கு தேவை. ஏன்னா நான் ஷியர் ஃபோர்ஸ் அட் திஸ். இப்போ நான் இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வரேன் அப்படின்னா இது வரைக்கும் இருக்கிற லோடு மட்டும்தான் எனக்கு கான்ட்ரிபியூஷன். அப்போ இந்த மேக்சிமம் எவ்வளவு அப்படின்னா W by L into X. ஸோ W per யூனிட் லென்த் எவ்வளோ வேரி ஆகுது, ஒவ்வொரு யூனிட் லென்த்துக்கும் இவ்வளோ லென்த்துக்கு எவ்வளவு. ஸோ இதான் என்னோட W. இப்போ நான் இதை மட்டும் இப்போ தனியாக ட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னா இதுதான் என்னோட லோடு. திஸ் இஸ் W by L into X. இது X. ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன? டோட்டல் லோட். இப்போ எனக்கு இதோட ஈக்குவலன்ட் லோடு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம பாயிண்ட் லோடா மாத்துறதுக்கு ஆல்ரெடி இமெக்ல படிச்சிருப்பீங்க. ஸோ இதை பாயிண்ட் லோடா மாத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ½ PH ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ ½ into W by LX இதுதான் H into X. ஸோ டெக்னிக்கலா WX ஸ்கொயர் பை 2L. இதை பொறுத்த வரைக்கும் இந்த LAX கட் பண்ண முடியாது. ஏன்னா L ஒரு கான்ஸ்டன்ட். டோட்டல் லோடு எவ்வளவு, லென்த் எவ்வளவு அப்படின்னு. ஸோ இதுதான் என்னோட ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமோட வேல்யூ WX ஸ்கொயர் பை 2L. இதை நான் பெண்டிங் மொமெண்டா மாற்றும் போது டிஸ்டன்ஸ் இன்னொருக்கா மல்டிப்ளை ஆகும். அப்போ என்னோட UVL பொறுத்த வரைக்கும் என்னோட ஷியர் ஃபோர்ஸே குவாட்ராட்டிக் இக்குவேஷன் ஆயிடுச்சு. ஸோ என்னோட ஷியர் ஃபோர்ஸே ஒரு குவாட்ராட்டிக் இக்குவேஷன் ஆயிடுச்சு. அதனால இங்கேயே பாரபோலா வந்துடும். ஸோ மை ஷேப் ஆஃப் மை shear force diagram for an uniformly varying load itself is parabola. அப்போ இங்க இன்னொரு தடவை கியூபிக் ஆயிடும். ஏன்னா இன்னொரு தடவை எக்ஸால மல்டிப்ளை ஆகுது. ஸோ இதுதான். ஸோ நீங்க இப்போ இந்த டேபிளை நம்ம கம்ப்ளீட் பண்றோம். இந்த டேபிள் ரொம்ப முக்கியம் in terms of you drawing the shape of the shear force and bending moment diagram. ஸோ அப்போ பாயிண்ட் லோட் இருந்துச்சு அப்படின்னா shear force diagram எங்க லோட் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் ஒரு வெர்டிகல் ஜம்ப் இருக்கும், மற்றபடி ஹரிசாண்டலா இருக்கும். நான் அதுதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். Vertical only where the load is there, on the other places it is horizontal. இதே bending moment diagramக்கு inclined லைனா போகும். ஒவ்வொரு பாயிண்ட் லோடுக்கும் இடையில ஒரு inclined லைன் கனெக்ட் பண்ணுவோம். இதுதான் பாயிண்ட் லோடுக்கு shear force and bending moment diagramோட ஷேப். அதே மாதிரி UDL அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா UDLக்கு shear force diagramல inclined, bending moment diagram parabola. ஒவ்வொரு டிகிரியா இன்க்ரீஸ் ஆயிட்டு போகும்.
அடுத்து UVL வரும்போது shear force diagramல parabolic, bending moment diagram வந்து cubic. இதுதான் வந்து எனக்கு shear force and bending moment diagram ஓட shapes for point load, UDL and UVL. ஸோ இதை வச்சு இப்போ நம்ம ஒரு சம் சால்வ் பண்ணும்போது இன்னும் பெட்டராகவே ஐடியா கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு பாயிண்ட் லோட வச்சு ஒரு சம் சால்வ் பண்ணிட்டோம், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோட வச்சு சால்வ் பண்ணிட்டோம். இங்க வந்து நம்ம யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட வச்சு சால்வ் பண்ண போறோம். ஸோ நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, we have a cantilever of length 4 meter carries a gradually varying load 0 at the free end. So 0 at free end. So free end la 0 ஆகும். 2 kilonewton at the fixed end. So 2 kilonewton at fixed end. So maximum load கொடுத்திருக்காங்க. Load per unit length கொடுக்கல, maximum load 2 kilonewton at the fixed end. Draw the shear force and bending moment diagram னு கேட்டிருக்காங்க. So to start with, we have to draw the beam first. So let me draw the beam. So we have a cantilever beam here, whose length is 4 meter. So length was 4 meter. So it has a gradually varying load. So gradually varying load was 2 kilonewton at the fixed end. So in the idhoda maximum load was 2 kilonewton. At the free end it is 0. So yeah. So இதான் என்னோட லோடு. ஸோ இந்த லோடு வந்து இப்படி ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இதுக்கான shear force and bending moment diagram கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி shear force இருக்கும், எப்படி bending moment diagram இருக்குங்கிறது இது பண்ண போகிறோம். ஸோ ஆப்வியஸாக இந்த இடத்த வந்து நம்ம வந்து shear force and bending moment diagram ட்ரா பண்ணுறதுக்கு விட்டுருவோம். ஸோ மேக் ஷுர் யூ டூ தி சேம் திங். ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எங்கே வந்து பீமை ட்ரா பண்ணுறீங்களோ அந்த ஸ்பேஸை வந்து டயக்ராம்காக விட்டுருங்க. டயக்ராம் தான் மோஸ்ட் ப்ரியாரிட்டி, பட் அந்த டயக்ராம் எப்படி வந்துங்கிற சொல்யூஷன் இருக்கணும். வெறும் டயக்ராம் போட்டால் ஃபுல் மார்க் வராது. ஸோ இந்த டயக்ராம் எப்படி? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நமக்கு shear force diagram. ஸோ shear force diagram ட்ரா பண்ணணும். ஸோ shear force-ஐ பொறுத்த வரைக்கும் அட் த ஃப்ரீ எண்ட் இது 0. கரெக்டாக? ஸோ இதை நம்ம ஏபின்னு எடுத்துப்போம். ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். ஸோ கேண்டிலீவரை பொறுத்த வரைக்கும் அட் த ஃப்ரீ எண்ட் இட் இஸ் 0. அட் தி ஃபிக்ஸ்ட் எண்ட் ஸோ FA இஸ் ஈக்குவல் டு. ஸோ இப்போ நான் இதை என்னோட ஈக்குவலன்ட் பாயிண்ட் லோடாக மாற்றணும், ரைட்? ஈக்குவலன்ட் பாயிண்ட் லோடாக மாற்றணும் அப்படின்னா என்னோட ஈக்குவலன்ட் பாயிண்ட் லோடு இது ஃபுல்லாகவே எடுக்கிறோம். ஸோ எக்ஸுங்கிறது இங்கேயோ இல்லை, இங்கே தான் இருக்கு. ஸோ டபிள்யூங்கிறது எனக்கு 2 டிவைடட் பை 4 போட்டு இன்டூ 4 தான் வரப்போகுது. ஸோ ஏன்னா நம்ம டெரைவ் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா இன்பிட்வீன் ஒரு பாயிண்ட்ல எடுத்தோம். பட் இங்கே ஃபுல்லாகவே கன்சிடர் ஆகுறதுனால எடுத்துக்கலாம், இல்லை அந்த கான்செப்ட்லேயே நம்ம எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ 2/4 W per unit length இன்டூ என்னோட லெங்க்த்துமே 4 தான். ஸோ இது வந்து W/L இன்டூ எக்ஸுக்கான ஈக்குவலன்ட் ஃபார்முலா. ஸோ 2/4 இன்டூ 4. ஸோ இது எங்க ஆக்ட் ஆகும்? இட் வில் பி ஆக்டிங் அட் சம்வேர் அட் திஸ் பாயிண்ட். சரியா? ஸோ எனக்கு அது தேவையில்லை, ஏன்னா அது நான் பெண்டிங் மூமெண்ட்டுக்கு பண்றேன். ஸோ ஆக்ட் ஆகுறது சம்வேர் ஹியர், இந்த இடத்துல ஆக்ட் ஆகும் பாயிண்ட் லோட, பட் ஈக்குவலன்ட் பாயிண்ட் லோட. ஸோ shear force-ஐ பொறுத்த வரைக்கும் இது என்னோட W/L இன்டூ எக்ஸ். எனக்கு தேவை ஏரியா, நெட் லோடு. நெட் லோடுங்கிறது ஏரியா. ஸோ இது வந்து ஈக்குவலன்ட் லோடு 1/2 இன்டூ B வந்து 4. ஸோ இப்போ இந்த 2ம் 4ம் கட் ஆகிருந்திருக்கும். ஸோ ஐ ஹாவ் 2 கட் பண்ணிட்டா 4 kilonewton. இதுதான் வந்து எனக்கு shear force. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 2 kilonewtonங்கிறது இங்க இருக்கிற லோடு தான். ஸோ மொத்தமா இதோட ஈக்குவலன்ட் எஃபெக்ட் என்ன அப்படின்னா 4 kilonewton லோட வந்து மொத்தமாக ஆக்ட் ஆகுது. ஸோ அட் தி எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் பாயிண்ட் இஸ் 4 kilonewton. ஸோ அப்போ இது வந்து ரைட் சைட் டவுன்வர்ட்ஸ், ரைட்? நம்ம இந்த ஹிண்ட் தான் படித்தோம், RIPD, ரைட் சைடு டவுன்வர்ட்ஸ் பாசிட்டிவ். ஸோ ரைட் சைடு டவுன்வர்ட்ஸ் பாசிட்டிவ் இதுதான் படித்தோம். ஸோ இந்த பாயிண்ட்னா ஜஸ்ட் ஆஃப்டர் பிஃபோர் திஸ் பாயிண்ட் ரைட்ல இருக்கு. ஸோ இட் இஸ் ரைட் சைட் பாசிட்டிவ். அகைன் ட்ரா ஸ்ட்ரைட் லைன், இது என்னோட பேஸ் லைன். இந்த இடத்துல SFD 0, இந்த இடத்துல SFD 4 kilonewton. ஸோ அகைன் நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ண மாதிரி நம்மளோட shear force diagram வந்து பாரபோலாவா இருக்கும். ஸோ பாரபோலா. ஸோ இதான் என்னோட shear force diagram. அடுத்து நான் வந்து பெண்டிங் மூமெண்ட் diagram ட்ரா பண்ணோம். ஸோ பெண்டிங் மூமெண்ட் diagram பொறுத்த வரைக்கும் அகைன் ஐ ஹேவ் டு ஃபைண்ட் தி பெண்டிங் மூமெண்ட். ஸோ பெண்டிங் மூமெண்ட் அட் ஃப்ரீ எண்ட், ஒரு கேண்டிலீவருக்கு பெண்டிங் மூமெண்ட் அட் தி ஃப்ரீ எண்டும் 0 தான். ஸோ FB ஈக்குவல் டு 0. FA நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ FA பொறுத்த வரைக்கும் இட் இஸ்
the load is again the same 4 kilonewton அதுல மாற்றம் இல்லை so 4 kilonewton again நான் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2/4 into 4 into 1/2 into 4 வேணா எழுதிக்கலாம் பட் தேவை கிடையாது லோடு வந்து அந்த 4 அப்படியே போட்டுக்கலாம் எந்த இடத்துல ஆக்ட் ஆகும் ஸோ அகைன் இது இமெக்ல நீங்க படிச்சது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல ஷார்ப் கார்னர்ல இருந்து 2L/3ங்கிற டிஸ்டன்ஸ்லயும் ஸோ 2 into 4/3 ஷார்ப் கார்னர்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் லோடு மேக்ஸிமம் லோட் பாயிண்ட்ல இருந்து 1L/3 தட் இஸ் 4/3ங்கிற டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகும் L வந்து எனக்கு இங்க 4 அப்போ பெண்டிங் மொமெண்ட்ங்கிறது ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஸோ அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 4/3 ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 இது ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணதுதான் ஸோ 4 into 4/3 which is 16/3 16/3 5 then 1/3 is 0.33 so 5.33 kilonewton meter பட் இப்போ என்னோட சைன் பார்க்கணும் இப்போ வந்து எனக்கு சைன் அப்படிங்கும்போது ரைட் சைட் டவுன்வர்ட்ஸ் ஸோ ரைட் சைட் டவுன்வர்ட்ஸுங்கும் போது கிளாக் வைஸ்ல வரும் ஸோ ரைட் சைட் கிளாக் வைஸ் சேட் ஸ்மைலி இப்படி பேசணும் ஸோ வந்து ஹாப்பி ஸ்மைலினா பாசிட்டிவ் சேட் ஸ்மைலினா நெகட்டிவ் ஸோ இங்க கிளாக் வைஸ் இங்க ஆன்டி கிளாக் வைஸ் ஸோ ரைட் சைட் கிளாக் வைஸ் ஸோ கிளாக் வைஸ்ல இருந்தா நெகட்டிவ்னு பேசணும் ஸோ இது வந்து நெகட்டிவ் எல்லாத்துக்கும் நெகட்டிவ் போட்டுடலாம் அவ்வளோதான் ஸோ அப்போ என்னோட பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ வந்து நெகட்டிவ் 5.33 kilonewton ஸோ அப்போ kilonewton மீட்டர் ஸோ அகெயின் பேஸ் லைன் இந்த இடத்துல 0 இங்க வந்து 5.33 kilonewton மீட்டர் மைனஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை இங்க பாசிட்டிவ் போட்டு இதுல ஏரியாக்குள்ள நெகட்டிவ் போட்டுடலாம் ஸோ வாட் வி ஹேவ் ஹியர் இஸ் அ cubic equation பட் அந்த cubic எவ்வளவு பக்காவா நம்மளால டிரா பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு ஸோ அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுல cubic அப்படின்னு எழுதிப்போம் ஸோ இவ்வளவுதான் ஸோ இது நெகட்டிவ் இல்லை ரைட்டா ஷேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஸோ இதான் வந்து shear force and bending moment diagram for a cantilever with a uniformly varying or gradually varying load or gradual load ஸோ இதுதான் வந்து cantileverக்கு நம்ம முடிச்சிருக்கோம் ஸோ அடுத்த வீடியோஸ்ல thinly supported beam-ஓட பாயிண்ட் லோட் UDL and UVL வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ங்கிறனால மேக் ஷூர் யூ கோ த்ரூ தி வீடியோ லேர்ன் ப்ராப்பர்லி டவுட்ஸ் இருந்து அப்படின்னா யூ கேன் கமெண்ட் ஸோ தட் ஐ கேன் கைட் யூ ரைட் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் தேங்க்யூ ஹாப்பி லேர்னிங்